போன வகுப்புல இந்த காயத்ரி சாவித்ரின்ற மந்திரங்கள் அதனின் வாயிலாக இந்த மறையோர்களாக இருக்கக்கூடியவர்கள் அன்பினால் எவ்வாறு தாங்கள் முயன்று பிரம்மத்தை அறிந்தார்கள். அதற்கு அடுத்தது என்ன சொன்னார்னாக்க, பெருநெறியான பிரணவம் ஓர்ந்து குரு நெறியால் உரை கூடி நால்வேத திருநெறியான திருக்கை இருத்தி சொரூபம் ஆனதோர் துகளில் பார்ப்பாரே. இது மிக 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 நுணுக்கமான ஒரு இடம். இந்த இடத்தை நீங்க அண்டப்பகுதியில விரிவா பேசி இருக்கார் திருவாச்சகம். நம்ம சில நேரங்கள்ல தத்துவ நூல்களாக கருதப்படக்கூடிய திருமந்திரம் போன்ற நூல்களெல்லாம் சில விஷயங்களை குறிப்பா சொல்லிட்டு போயிடும். என்ன நினைப்பு அப்படின்னாக்க, இது குறிப்பா சொன்னால் இந்த துறையிலேயே தொடர்ந்து இருக்கக்கூடியவர்களுக்கு புரியுன்ற நம்பிக்கை. ஆனால் இந்த புரிதல் என்பதை முதல்ல அறிந்து கொள்வதற்கு அடிப்படையில விரிவான பல செய்திகளை நாம தெரிந்திருக்க வேண்டும். ஆகவே அந்த துகளில் பார்ப்பாரேன்றதற்கு விளக்கம் எங்க இருக்குன்னா திரு அண்டப்பகுதி தான். இந்த திரு அண்டப்பகுதின்றது வாய்ப்பு இருந்தா படித்து பாருங்கள், திருவாசகத்துல இருக்கு. நான் சிவபுராணம் ஆரம்பிக்கும், அப்புறம் திரு அண்டப்பகுதி, போற்றி திரு அகவல் வரிசையாக, அப்புறம் திருச்சதகம்னு போகும். அதுல அந்த அண்டப்பகுதியில இந்த துகள் பற்றின செய்திகளை சொல்லியிருக்கார். அதற்கப்புறம் அதை பற்றின விரிவான செய்திகள் எல்லா சித்தர்களும் பேசினார்கள். இறுதியில வள்ளலாரும் தாயுமானாரும் பேசியிருக்கிறார்கள். ஏன்னா இது ஒரு பரந்து பட்டதாவது இன்றைக்கு நான் அதை என்ன சொல்லுவேன்னாக்க, இந்த வானியல் அல்லது வான்கண் உள்ளதாகிய செயல்கள் இவைகள் எல்லாம் நம்முடைய உடல் என்கின்ற ஒன்றிலே எந்த அளவினுக்கு இந்த கூறுகள் இருக்கின்றனவோ அத்தனையும் வான்ல இருக்கு. மாணிக்கவாசகர் அதை எப்படி சொல்லுவார்? இந்த அண்டங்களில் உண்டான எல்லாம் பிண்டமாகிய நம்முள்ளும் இருக்கும். இது ஒரு சூக்ஷமமான தத்துவம். இது ஏன் இவ்வாறு சொல்லப்பட்டதுன்னாக்க, நாம் எந்த இடத்தில் இருக்கிறோமோ அதனுடைய இயல்பான தொடர்பு இல்லாத வழி நாம் அந்த இடத்துல இருக்க முடியாது. அதாவது நம்ம உடம்புல இன்றைக்கு நவீன இயல்பியல் அடிப்படையில பேசணும்னா, இயல்பியல்னா பிசிக்ஸ், ஒரு அண்டம் என்று சொல்லக்கூடிய ஒன்று அணுவினால் உருவாக்கப்படுகிறது. ஒரு அணு என்பது அது இயங்குவதற்காக உரியதாகிய ஆற்றல்களை எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். அதனால இந்த எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் இது தன்னுள் இயங்குவதற்கு உண்டான ஆற்றலை எப்படி பெறுகிறது? அத குவாக்ஸ் சொல்லி அந்த குவாக்ஸையும் இப்போ உடைக்க ஆரம்பிச்சு, அந்த குவாக்ஸை உடைக்கும் போது அவைகள் பலவாறாக பெறுகின்றன. அவை ஒவ்வொன்றும் தன்னை இயக்கும் ஆற்றல் பெறுகின்றன. இந்த அடிப்படையான தத்துவத்தை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். மிக இயல்பாக மாணிக்கவாசகர் பேசுகிறார். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், உலக அறிவியல்ல சற்றேறக்குறைய 14ஆம் நூற்றாண்டினுக்கு பிறகுதான் இந்த உலகம், அண்டம் என்பன எல்லாம் ஒரு கோள வடிவில் இருக்கக்கூடியன என்கின்ற உண்மை கண்டறியப்பட்டது. அதற்கு அந்த நாட்டில் இருக்கக்கூடியவர்களை சொல்லுவார்கள், கோபர்னிக்கஸை பற்றியும் கலீலியோவை பற்றியும் சொல்லுவார்கள். ஆனால் அவர்களுக்கு எல்லாம் பல 100 ஆண்டுகளுக்கு முன்பே நம்முடைய பக்தி இலக்கியங்கள்ல குறிப்பாக திருமந்திரமும் திருவாச்சகமும் இந்த கோள் நிலையை தான் பேசுகிறது. இந்த கோள் ஒண்ணு வேண்டாம், நீங்க திருவாசகத்தைக்கு முன்பு எடுத்துக்கொண்ட நூல் என்றால் நம்முடைய ஞான சம்பந்தர். அவர் கோள் அறுபதிகம் தான் பாடினார். நம்ம கோளாறு பதிகம்னு சொல்லிட்டோம். அது கோள் அறுபதிகம், கோள்களினால் வருவதற்கு உரியதாகிய இன்னல்களை, துன்பங்களை நீக்குவதற்காக பயன்படக்கூடிய பதிகம்னு தான் எழுதினார்.
கோள் என்ற சொல் உருண்டையானது என்ற பொருள் தரக்கூடியதற்கு உண்டைன்ற சொல்லையே மாணிக்க வாசகர் பயன்படுத்துகிறார். அண்டப்பகுதியுள் உண்டை தோன்றும். அப்ப இந்த துகள், எல்லா ஒரு துகளும் துகளை நுண் நோக்கியில பார்த்தீர்கள் என்றால் உருண்டையாதான். அதாவது அட்டாமிக் ஸ்ட்ரக்சர்னு நீங்க எல்லா இடங்கள்லயும் நீங்க அந்த வேதியியல் அமைப்புகளை போய் பாருங்க, எல்லாவற்றையும் வட்டம் வட்டமா தான் போட்டிருப்பாரு. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கண்டறியப்பட்ட அனைத்து தாதுக்களினுடைய அணு கட்டமைப்புகள். அப்ப இவை என்பது, இந்த வட்டம் என்பது அடிப்படை. அத சொல்றதுக்கு இந்த பாட்டுல இந்த பெரு நெறியான பிரணவம் பலவாகிய நெறிகளை தன்னுள் அடக்கி என்றென்றும் ஒன்றாயிருப்பதற்குரிய பெரியதோர் நெறி எதுன்னா பிரணவம். மூல ஆதார சக்தி எது? இப்போ அண்மை காலத்துல எத்தனை பேர் அதை தொடர்ந்து கவனிக்கிறீர்களோ தெரியாது. நாசாவில ஒவ்வொரு கோளை சுற்றி அது சுழலக்கூடிய பாதையில அவைகளால் எழுப்பப்படக்கூடிய ஒலியை பதிவு செய்து வெளியிட்டிருக்கிறார்கள். அத்தனை ஒலியையும் கேட்டு பாருங்கள். அதாவது செவ்வாய்க்கோள், புதன் கோள், இந்த கோள்கள் தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரிய மண்டலத்தையும் சுற்றுகிறதல்லவா? அவ்வாறு அவைகள் சுழலுகின்ற பொழுது அந்த சுழற்சியினால் ஏற்படக்கூடிய ஒலி எல்லாம் பிரணவ ஒலியா இருக்கு. அதுதான் அவர்களுக்கு பெரிய ஆச்சரியம் என்பதை காட்டிலும் இதை எவ்வாறு முன்னோர்கள் குறிப்பாக இந்தியாவில் இதை ஓர்ந்து அறிந்திருக்கிறார்கள், அந்த ஓங்கார ஒலி. ஆகவேதான் பெருநெறியான பிரணவம்னு. இந்த பிரணவம் என்பது ஓங்காரம், அது ஓம். அது ஏனைய பிற எல்லா தாதுக்களுக்கும் அடிப்படை தாது. அது அந்த தாதுல இருந்துதான் எல்லாம் பிறக்கிறது. இந்த அகார உகார மகாரம் தான் எல்லாவற்றினுக்கும் அடிப்படை. ஆகவே ஓர்ந்துனாக்க அந்த ஓருதல் என்றால் மனதினுள் தீர உணர்ந்து கொள்ளும், எந்த குழப்பமும் இல்லாம அவ்வாறு உணர்ந்து கொள்ளக்கூடிய அந்த பிரணவத்தின் பொருளை சிந்திக்கணும். ஓர்ந்துன்னா உள்ளத்தில் உணர்ந்து இடைவிடாது சிந்திக்கணும். இந்த ஓசை எதனால் வருகிறது? எல்லா இலக்கியங்களையும் எடுத்து பாருங்க. ஓசை ஒலியலாம் ஆனாய் போற்றி, இறைவனை சொல்ற இடம். பிற்காலத்துல திரு பாலமுரளி அவர்கள் எழுதின பாடல்ல ஒரு பாடல் அம்பிகையை சொல்லும் போது அகார உகார மகார ரூபிணி அம்மா ஆனந்ததாய். வார்த்தையை கவனிங்க. அந்த 3 எழுத்துக்களின் சேர்க்கை எதை கொடுக்கும்னா ஆனந்தத்தை. ஆனந்தம்ன்றது என்னன்னாக்க எதன் மீதும் ஈடுபாடு இல்லாமல் எதனையும் ஒன்றாய் ஒப்ப பார்க்கக்கூடிய மனோநிலைக்கு பேர் ஆனந்தம். பார்ஷியலா திங்க் பண்ணக்கூடாது, பிரஜுடிஸ்டா இருக்கக்கூடாது, பிரைடோட அணுகக்கூடாது. இதெல்லாம் ஆங்கில சொல்றேன்னா இதெல்லாம் நமக்கு ஆங்கிலத்துலதான் பழகும். இதெல்லாம் இல்லாமல் ஆனந்த நிலை, இந்த பிரணவத்தை உணர்ந்து ஓர்ந்து ஆராய்ந்தால் அந்த ஆனந்தம் கிடைக்கும். அந்த ஆனந்தத்தை அடைதற்கு யார் உதவுவார்களா? குரு நெறியால் உரை கூடி. குரு அதை அருகில் இருந்து விளக்க வேண்டும். பின்னாடி இவர் ஒரு இடத்துல எழுத சூரிய ஒளி எல்லா இடங்கள்லயும் இருக்கு. ஆனால் சூரிய ஒளி ஏதாகிலும் ஒரு பொருள் மீது பட்டு அதை சுட்டு எரிக்க வேண்டும்னா முடியாது. ஆனால் அந்த சூரிய ஒளிக்கும் அந்த பொருளுக்கு நடுவுல ஒரு பூத கண்ணாடியை கொண்டு போய் நுழையுங்கள். அந்த சூரிய ஒளி அந்த பூத கண்ணாடியின் வழியாக முறையாக குவிக்கப்பட்டு அந்த இலக்குல பட்ட உடனே பற்றி எறிகிறது இலக்கு.
இதெல்லாம் சின்ன வயசுல நிறைய நாம செய்திருக்கோம். அந்த அடிப்படையில ஞானம் பறந்து பட்டதா இருக்கு. தெரிந்து கொள்ளக்கூடிய நிலையில ஒருவன் இருக்கிறான், அவன் முமுட்சுவா இருக்கான். இந்த ஞானம் அவனிடம் சென்று சேர வேண்டும்னா இடையே ஒரு ஊடகமாக ஆசிரியன் இருக்க வேண்டும். அவனுக்கு பேர் தான் குரு. எவன் நிரந்தர ஞானத்தை நமக்கு தருகிறானோ, ஆசா பாசங்கள் அற்ற நிரந்தர ஞானத்தை பெறுவதற்கு யார் நமக்கு வழிகாட்டி அதன் வழி நிற்பதற்கு உரிய துணையாக நிற்கிறான், அதுதான் குரு நெறினர். குரு அந்த நெறியில இருக்கணும். அந்த நெறியில இருந்துட்டு அந்த நெறியை நமக்கு காட்டணும். ஆகவே அந்த குரு நெறியால் உரை கூடி அவரால் சொல்லக்கூடிய விளக்கம், அந்த விளக்கத்தினால் பெறப்படக்கூடிய சிந்தனை, அந்த சிந்தனையினால் முடிந்த பொருளை உணர வேண்டும். முடிந்த பொருளை உணர வேண்டும் குரு நெறியால். ஆகவே குரு நெறியால் உரை கூடி, அதை விட அழகான சொன்னார், வேத திருநெறியான திருக்கை இருத்தி. வேதத்தில் சொல்லப்பட்டதாகிய முக்தி நெறிக்கு உண்டான திருவருட்கு தம்மை கொடுத்து. இதெல்லாம் ஏன் தெரிஞ்சுக்கிறோம்? வேதத்துல சொல்லப்பட்ட அந்த மேலான நெறிக்கு நாம உட்பட வேண்டும். இப்ப பிரணவத்தை தெரிஞ்சுக்கணும், அதுதான் எல்லாவற்றினுக்கும் மூலம்னு உணரணும். அந்த உணர்ந்ததை நாம் உள்ளத்திற்குள்ளே நிரந்தரமாக நிறுத்தி கொள்ள குரு நெறி வேணும். குரு நமக்கு இருந்து அதை உபதேசிக்க வேண்டும். உபதேசித்ததற்கு பிறகு அது கொண்டு வேதத்தின் திருநெறியை உணர வேண்டும். அதான் மோட்சம்ன்ற வார்த்தையை சொன்னார். திருநெறியான திருக்கை இருத்தினா திருவருட்கு தம்மை கொடுத்ததுன்னு முக்தி நெறி போன வகுப்பிலேயே விவாதம் பண்ணிட்டு, முக்தின்றது எது என்றால் பரவச நிலை, எதன் மீதும் பற்றற்ற நிலை. ஆகவே இந்த எதன் மீதும் பற்றற்ற நிலையில பரவசமா இருந்துட்டோம்னா அது முக்தி நிலை. ஆகவே திருக்கை இருத்தி சொரூபமானதோர் துகளில் பார்ப்பாரே, இந்த பாரமானந்த நிலையில அந்த திருவருட்கு முதலான சொரூபம் யாருன்னா சிவன். இந்த இடத்துல சிவம்னு சொல்லி இருக்கணும். அந்த சிவம் நிலைத்தலைப்பட்டவரே, குற்றம் அற்றவர். அந்த சிவத்தோடு பொருந்தி நிற்கக்கூடியவர்கள் தான் பார்ப்பார்னு சொல்லக்கூடிய அந்தணர். ஞாபகம் வச்சுக்கணும். ஏற்கனவே சொன்னது போல மீண்டும் நினைவுபடுத்துற, இது சாதி கிடையாது, பொது பெயர். இந்த சூழ்நிலையில நாம போய் பொருத்தி கொள்ளணும். 4 படிநிலை. நாம சிவத்தோடு இரண்டர கலப்பதற்கு உரியதாகிய நெறியில போய் நிற்கணும். அதற்கு முதல்ல பிரணவம் தெரியணும். அந்த பிரணவத்தின் வழி நிற்க குரு அருள் வேணும். அதன் பிறகு வேதத்தை உணர்ந்து குரு அருளால் சொல்லப்பட்ட அந்த நெறியை வேதத்தோட இணைக்கணும். அப்பொழுது உண்மை சொரூபம் சிவம்னு தெரியும். அந்த உண்மை சொரூபமாகிய சிவன்ல நாம போய் ஒன்ற வேண்டும். அவ்வாறு எவன் ஒருவன் செய்கிறானோ அவனுக்கு அந்த அனந்தம். இதுல இந்த 4 நிலைகள்ல முதல் நிலைய ரொம்ப கடினம். நமக்கு முதல் நிலைய மிக மிக கடினமான. முதல்ல பிரணவத்தினுடைய போக்கு, பிரணவத்தினது வீச்சு, பிரணவம் எதனை உணர்த்துகிறது என்பதை உணருதல் என்பதே ஒரு மிகப்பெரிய பயிற்சி. அந்த பயிற்சியில நாம் என்ன புரிந்து கொண்டோமோ அதை கொண்டு உரிய குருவை தேடணும். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். நமக்கு உரிய குருவை நாம் தேடுவது போல தனக்கு உரிய சீடன் யாராவான் என்ற தேடுதலில் குருவும் இருப்பர். இது ஒரு பக்கமாக போகக்கூடிய செய்தி அல்ல. இந்த தேடுதலுக்கு உட்பட்டவன் முமுக்ஷு, அவன் தேடி காணப்பட வேண்டியவன் குரு.
இந்த குருவும் முமுட்சுவை தேடுவார், இந்த முமுட்சுவும் குருவை நோக்கி நாடி செல்லணும். இது ஒன்றை ஒன்று ஈர்க்கக்கூடியதா இருந்தாதான் ஞானம் பரிமளிக்கும். இது ரொம்ப பெரிய நல்ல விஷயம். நம்ம சொல்றோம் இல்லையா ஆங்கிலத்துல, எனக்கு அவருக்கும் வேவ் லென்த் பொருந்தல சார்ந்து. இதுதான் நம்முடைய ஞானத்திற்கு அடிப்படையே. நமக்கும் நாம் யாரிடம் சென்று ஞானம் பெற எண்ணுகிறோமோ அந்த குருவுக்கும் பொருத்தமான இசைவு இருக்கணும். கொஞ்சம் நினைச்சு பாருங்க, ராமகிருஷ்ண பரமஹம்சர் கிட்ட எத்தனையோ சீடர்கள் இருந்தார். ஏன் விவேகானந்தர் மட்டும் பெருமைக்குரியவரானார்? பரமஹம்சரினுடைய மனோநிலை என்னன்னு விவேகானந்தருக்கு தெரியும். விவேகானந்தர் எப்படிப்பட்டவர் என்கின்ற முழுமை பரமஹம்சருக்கு தெரியும். எல்லோரும் எல்லா குருவிடமும் சென்று அப்படியெல்லாம் கற்று வெளியே வர முடியாது. அந்த இயைவு இருக்கணும், அந்த ஒத்து செல்லும் தன்மை, ஒத்திசைவு இருக்கணும். இதனை உணருவதற்கே ரொம்ப காலமாகும். சில பேருக்கு அந்த இறையருளோடு குரு அருள் அப்படியே சேர்ந்து, ஆதிசங்கரருக்கு சேர்ந்தது. காத்து கொண்டிருக்கிறார் குரு கௌடபாதர். சங்கர பகவத் பாதர் வருவார்னு நர்மதை நதிக்கரையோரம் காத்து கொண்டிருந்தார். அவரை தேடிக்கொண்டு இவர் போகிறார். இதெல்லாம் தான் குரு அருளுக்கு உண்டான அடிப்படை. ஆகவே இந்த குரு அருள் பெற்று அவர் காட்டக்கூடிய நெறியாகிய பாதையில் நின்று அதன் மூலமாக 4 வேதங்களை கற்று உணர்ந்து அதனால் சொல்லப்பட்ட திருவாகிய மோட்ச நெறி எது என்று தெரிந்து அதன் வாயிலாக எது சிவம் என்று உணர்ந்து அந்த சிவத்தில் ஒரு துகளாக நாம் சென்று சேருகிறோமே, அதுக்கு பேருங்க. அதனால துகளில் பார்ப்பாரே சத்தியமும் தவம் தான் அவன் ஆதலும் எய்த்தகும் இந்தியம் ஈட்டியே வாட்டலும் ஒத்த உயிர் உடன் உண்மை உணர்வுற்று பெத்தம் அறுத்தலும் ஆகும் பிரம்மமே. பிரம்மம்னா என்ன? இந்த 4 வரி போதும், வேற எங்கேயும் போய் குழப்பிக்க வேண்டாம். பிரம்மத்தை உணருதல், பிரம்மமாக மாறுதல். பிரம்மம்னா என்ன? அந்த பிரம்ம ஞானம், ஒருவன் தன்னை பிரம்மமாக உணருதல், பிரம்மத்தோடு தன்னை இணைத்து கொள்ளுதல் எப்ப நடக்கும்? அதுக்கு படிநிலை சொல்றது. இந்த பிரம்ம ஞானம்ன்றது என்னன்னாக்க பக்குவம் எய்திய உயிர்கள். என்ன பக்குவம் எய்திய உயிர்கள்? இததான் நான் போன பாட்டுல சொல்லும் போது வடமொழியினால சொன்ன முமுக்ஷுன்னு பேர். ஞானத்தை பெற வேண்டும் என்ற மனோநிலை யாரினுள் உந்தப்படுகிறதோ அவன் நீர் வேட்கையை தனித்து கொள்ள நீர்நிலையை நோக்கி ஓடுபவன் போல முமுக்ஷு இருப்பான். தன் ஞான தாகத்தை யார் தீர்ப்பார்கள்னு அதற்கு உரிய ஆசானை தேடி தேடி அலையும். அந்த தேடுதல் என்பதுதான் பக்குவம். எனக்கு உரிய ஆசான் யாருன்னு தேடிட்டு போனோம். எல்லா ஆசானாலும் எல்லா விதமான மாணாக்கர்களுக்கும் வித்தைய சொல்லித்தர முடியாது, உண்மை. இப்ப நமக்கே தெரியும், இப்ப எல்லாருமே இங்க ஆசிரியர் தொழில தான் இருக்கும். பெரும்பாலானோர் நடன ஆசிரியர், இசையாசிரியர் அப்படின்ற அடிப்படையில எல்லோரும் கற்றுத்தரக்கூடிய நிலையில இருக்கும். நம்மால் கற்றுத்தரப்பட்ட பாடம், அதை கற்றுக்கொண்டவர்கள் எல்லாம் ஒரே திறத்துல ஒரே பெருமையோடும் புகழோடும் இருக்கிறார்களான பாருங்க. ஏன் இல்லை? அவரவர் அந்த தொழிலிலே தேடி பெறுவதற்கு உண்டான ஆர்வம்னு ஒண்ணு இருக்கு, அந்த தேடுதல். நான் வேடிக்கையாக ஒன்றை சொல்லுவேன், உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். அந்த தேடுதல்ன்றது எவ்வளவு பெரிய விஷயம்ன்றது. பல ஆண்டுகளுக்கு முன்பு நான் நடனத்துறைக்கு வந்து என்னை ஒரு சில நடன மாந்தர்கள் தெரிந்து கொண்ட காலகட்டத்துல அந்த நடன மாந்தர்களுக்கு நான் சொல்லி கொண்டிருந்தேன், தமிழ்ல சுவை பற்றின நூல்களை நீங்க படிக்கணும், ரசா
அதை படிக்கணும். அதற்கு தொடக்கத்துல மெய்ப்பாட்டியல்னு தொல்காப்பியத்துல இருக்கு. அதை நீங்கள்லாம் கொஞ்சம் கற்றீர்கள் என்றால் உங்களினுடைய இந்த நடனத்திற்கு உண்டான பாவங்கள் நேர்த்தியாக அமைதற்கு வாய்ப்பு உண்டு. நீங்க நாட்டிய சாஸ்திரத்தில் இருக்கிற ரசத்தை தவிர மற்றைய நூல்கள்ல இன்னமும் எவ்வளவு ஆழங்கால் பட்ட நிலையில் விளக்கி இருக்கார்கள்னு பார்க்க வேண்டும். உடனே என்ன செய்தார்கள், பல சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க அதை கத்து தருவீர்களா, சொல்லி தரேன்ட்டு. அத்துணை பேரும் அந்த காலத்துல, நான் 20 ஆண்டுகளுக்கு முன்பு திருமதி கலாநிதி நாராயணி அபிநயம் கற்றுக்கொண்டிருப்பவர்கள். நான் இந்த மாணவர்களுக்கெல்லாம் நான் வகுப்பெடுக்கிறேன் வாருங்கள்னு சொல்லி ஒரு நாளை குறிச்சாச்சு. அப்பொழுது நான் அடையாறுல நேரு நகர்ல ஒரு வீடு, அந்த காம்பவுண்ட்ல 4 வீடு, அதுல 3 வீடு அலுவலகம், ஒன்றுதான் நான் குடியிருந்த வீடு. அதனால ஞாயிற்றுக்கிழமை யாருமே இருக்க மாட்டார்கள். அதனால எனக்கு வகுப்பெடுக்கிறது எளிது, ஞாயிற்றுக்கிழமை வாருங்கள்னு சொல்லிட்டு எல்லா அந்த நடன மணிகளும் ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டாங்க. நான் வகுப்பு ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 2 நிமிடம் முன்பு என்னுடைய அந்த காம்பவுண்டுக்குள்ள ஒரு கார் வந்து நிற்கிறது. உள்ளிருந்து இறங்குகிறார்கள். யாருன்னா கலாநிதி நாராயணன், அம்மான்னு கூப்பிடுவேன். எனக்கு அதிர்ச்சி. கிடுகிடுன்னு உள்ள வந்தாங்க. ஏன் என்னுடைய மாணவர்களுக்கு சொல்லக்கூடிய அந்த ரசா கொள்கையை நான் தெரிஞ்சுக்க கூடாதா? இதுல என்ன ஓர வஞ்சனம் உனக்கு என்று சொல்லி சட்டுன்னு கீழே உட்காந்துட்டேன். இப்பொழுது நீ ஆசிரியன் சொல் அப்படின்னு. அப்புறம் அவர்களை ரொம்ப பெரிய அளவுல கன்வின்ஸ் பண்ணி அன்றைக்கு அவரை சேர்ல உட்கார வச்சு பாடம் எடுத்துட்டு, இனிமே நீங்க இங்க அலையாதீர்கள், நான் உங்கள் வீட்டுக்கு வரேன்னு சொல்லி அதற்கப்புறம் 1.5 ஆண்டுகள் வாரம் தவறாமல் வகுப்பெடுத்து. இதை ஏன் சொல்றேன்னா, தேடல். அந்த அம்மாவினுடைய அனுபவத்திற்கு நான்லாம் ஒன்றுமே இல்லாதவன். அவர்களினுடைய அபிநயத்தினுடைய ஆற்றலுக்கும் அவர்கள் கற்றறிந்த அந்த அபிநயம் பற்றின செய்திகளுக்கும் சிந்தனைகளுக்கும் அதன் முன்பே நான் ஒன்றும் இல்லாதவன், உண்மையில சந்தேகமே இல்லை. ஆனால் என்னிடம் தமிழ்துறை சார்ந்த தொல்காப்பியத்துல இந்த மெய்ப்பாட்டியல் என்கின்ற பகுதியில இந்த ரச கோட்பாடு அதுவும் தனித்தனியாக பகுத்து சொல்லப்பட்டிருக்கிறது என்பதே அவர்களுக்கு ஆச்சரியம். அதை கேட்டு அப்படி நோட்ஸ் எடுத்தார்கள். இந்த ஆச்சரியமா அந்த தேடுதல் தான் நான் சொல்லுவேன். அதே போல மற்றொரு நடன மாந்திர பத்தியும் சொல்லுவேன். சில பேர் அவர்களை பார்த்திருக்கலாம். இப்ப நடன உலகத்துல மிக பேரோடும் புகழோடும் இருக்காங்க இல்லையா, மாளவிகா சருக்கை. அவர்களுடைய தாயார் தான் மாளவிகா சருக்கைக்கு நான் சில ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணியிருக்கேன். அவர்கள் கூட வருவார்கள். சொல்லக்கூடிய ஒவ்வொன்றையும் மிக நுணுக்கமான முறையில கேள்வி கேட்டு அதற்குண்டான விடைய மெட்டிகுலஸா நோட்ல எழுதிப்பார். ஒரு வார்த்தை விட மாட்டார். அவர்கள் தான் மாளவிகா சருக்கையினுடைய மிகப்பெரிய பலம். நடன உலகத்துல இருக்கிற என் வயது அத்தனை பேருக்கு அது தெரிஞ்சிருக்கு. தேடல். தள்ளாத வயதிலும் வந்து உட்கார்ந்து பொறுமையா கேட்டு அப்படி குறிப்பெடுப்பார். ஏன் இதை சொல்லுகிறேன்னா, சாதாரணமா நாம பழகக்கூடிய கலை, அந்த கலையில நமக்குன்னு ஒரு தனித்துவம், நம்முடைய ஒரு கலை வெளிப்பாடு எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்பதற்காக அது தொடர்பான பல செய்திகளை தேடி கற்று தெளிய வேண்டும்னு வயது இல்லாமல் கலைக்காக வருகிறார்கள்னா ஞானம்ன்றத கொஞ்சம் யோசித்து பாரு. இந்த கலை எல்லாம் நிகழ்த்துகின்ற பொழுது, நிகழ்த்துகின்ற வரைக்கும் உங்களுக்கு பெரிய ஆனந்தத்தை தரும், சந்தேகமே இல்லை. அவர்கள் எல்லாம் ஆனந்தத்தை தரக்கூடியவர்கள். அந்த கலையை, நல்ல ஒரு இசையை கேட்டால் ஆனந்தம், நல்ல ஒரு நடனத்தை கேட்டால் ஆனந்தம், நல்லது ஒரு பாடலை கேட்டால் ஆனந்தம். ஆனால் இவையெல்லாம் அந்த நிகழ்வு
நடந்து கொண்டிருக்கிற வரைக்கும், அதன் பிறகு அதை பற்றி எவ்வளவு காலம் நாம் பேசுகிறோமோ அது வரைக்கும். ஆனா ஞானம் என்பது நிரந்தரமாக இருக்கக்கூடிய மேலான ஆனந்தம், பரமானந்தம். அது இப்ப அதை கற்றுத்தரக்கூடிய குரு எப்படி, அதை கற்றுக்க செல்லக்கூடிய மாணாக்கன் எப்படி இருக்கணும்? அதுக்குதான் சொன்ன சத்தியம். முதல்ல அவனுக்கு என்ன இருக்கணும்? பொய் கூறுதல் இருக்கக்கூடாது. என வேதம் சொல்லுகிறது, சத்தியம் என்பதே பிரம்மம் என்கின்ற. வேதத்துல ஒரு மகா வாக்கியம், சத்தியம் என்பதே நித்தியம், அதுவே ஆனந்தம் என்று பேசுகிறது. ஆகவே எந்த சூழ்நிலையிலும் சத்தியம் தவறாமல் இருக்கக்கூடியவன் ஒருவனால் தான் பிரம்மத்தை உணர முடியும். ஏன் தெரியுமா சத்தியம்னு சொன்னார்? இந்த உண்மை என்பது இருக்கின்ற வரைக்கும் தான், அதை நீங்கள் உணருகின்ற வரைக்கும் தான் எல்லாவற்றையும் சமமாக பாதிப்பீர்கள். அந்த உண்மைத்தன்மை கொஞ்சம் விலகினா நமக்குள்ள ஒரு ஆட்டிடியூட் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் வரும், தப்பு பண்ண ஆரம்பிச்சு. ஆகவே இந்த உண்மைன்ற ஒண்ணு சத்தியமும் தவம். இந்த தவம் என்பது என்னன்னா, எக்காலத்தும் பிற உயிர்களுக்கு துன்பம் தராது இருத்தல், கொல்லாமைன்னு பொதுவா எடுத்துக்க கூடாது. தவம் என்பது எந்த சூழ்நிலையிலும் உங்களால் மன மொழி செயல்களால் பிற உயிர்களை துன்புறுத்தாது இருக்கக்கூடிய நிலைக்கு பேரு தவம். அதனாலதான் சொன்னார், தவம் செய்வார் தன் தொழில் செய்வார், திருக்குறள். பிறர் அவம் மேற்கொள்ளாதார். அடுத்தவர்களை பற்றி ஏதொன்றும், அது நல்லதோ கெட்டதோ, சிந்திக்காமல் தனக்கு உரியதாகிய செயலை மட்டுமே செய்பவர்கள். ஆகவே அவ்வளவு பெரிய விஷயம் அது. கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். எந்த சூழ்நிலையிலும் பிறரினது சுக துக்கங்களை எண்ணாமல் உங்களை மட்டும், உங்கள் மனோநிலையை மட்டும் இடைவிடாது சிந்திப்பதாக அமர்ந்து பாருங்கள். கண நேரம் உட்கார முடியும். ஏனென்றால் நாம் அவ்வளவு உறவுகளை வளர்த்திருக்கிறோம், பந்தங்களை பெருக்கி இருக்கிறோம், அவர்களுக்கு உரியதாகிய நிலையில ஈடுபாட்டை வளர்த்து கொண்டு பல விஷயங்களுக்காக கவலைப்பட்டு கொண்டே இருக்கும். பாரதி எழுதின வரிதான், கருதி கருதி கவலை கடலை தடியும் படிவேல் முருகா வருக. கருதி கருதி கவலை சொல்றோம்ல, நினைச்சு நினைச்சு கவலை வரும். இந்த கவலைகளை எல்லாம் கடந்து இருக்கணும்னா எந்த சூழ்நிலையிலும் யாருக்கும் அபவாதம் நினைக்காமல் துன்பம் தராமல் இருந்தோம். ஆகவேதான் அதுக்கு பேருதான் தவம். தவம்ன்றது என்னமோ புலன் அடக்கி காட்டுல உட்கார்றதெல்லாம் இல்லை. எந்த காலத்திலும் எந்த ஒரு உயிருக்கும் நம்மால் மன மொழி மெய்களால், மனசால கடுதி நினைக்க கூடாது, சொல்லால கடுமையா பேசக்கூடாது, செயலால் அவர்கள் வருந்தக்கூடிய எந்த செயலும் செய்யக்கூடாது. அதுக்கப்புறம் தவம் தான் அவன் ஆதலும். இந்த தவம் தான் அவன் ஆதலும்னாக்க, ஏன் அவன் ஆதல்ற வார்த்தையை சொன்னார்னா, ஒரு உயிருக்கு நம்மால் ஒரு துன்பம் செய்யப்படுகிறதுன்னா செய்தற்கு முன்னாடி கொஞ்சம் யோசிக்கணும். அவன் நிலையில் நாம் இருந்தால் என்ன ஆகும்? நம்ம பல நேரங்கள்ல இதைதான் யோசிப்பதே இல்லை. நம்முடைய மனதிற்கு என்ன தோன்றுகிறதோ அதை பேசுகிறோமே ஒழிய, செய்கிறோமே ஒழிய, இந்த நிலையிலே அவன் இருந்தால், இப்ப ஆங்கிலத்துல சொல்றான் இல்லையா, ஸ்டெப் இன் டு ஹிஸ் ஷூ, அவன் நிலையில நீ இருந்து பார், அப்பொழுதுதான் தெரியும் அவனுடைய கஷ்டம். உலகத்துல யாருக்கு கஷ்டம் இல்லை? இதுக்கு எது அடிப்படைன்னு தெரிஞ்சுக்கும். அவன் ஆதலும், அதுக்கு அடுத்த வார்த்தை தான் எய்த்தகும் இந்தியம் ஈட்டியே வாட்டலும். ரொம்ப அழகான பாருங்க, எய்த்தகு இந்தியம்னாக்க இந்திரியம், இந்திரியம்னா பொறிகள், அதனால் உருவாக்கப்படக்கூடிய புலன்கள். இந்திரியங்கள் மெய்வாய் கண் மூக்கு செவி. இங்கதான் திருமந்திரம் எவ்வளவு அழகா சொன்னார் பாருங்க,
எய்த்தகு இந்திரியம், அது வேணும். இந்திரியம் இல்லைன்னா வாழ முடியாது. ஆகவே இந்த ஐந்தும் வேண்டும். அதை ஈட்டியே வாட்டல். அந்த இந்திரியத்தை நமக்கு பக்குவப்படுத்தி அதன் வழியே நாம் செல்லாமல் நம் வழியே அதை செலுத்துவதற்கு பயிற்சி பெறணும். அதான் திருமந்திரம் திரும்ப திரும்ப சொல்லும், புலன்களை அடக்குதலோ அழித்தலோ ஞானமாகாது. புலன்களை நீங்க அடக்கிட்டீர்கள் என்றால் நீங்கள் அசேதனமாகி விடுவீர்கள். ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்க, மீண்டும் பின்னாடி திருமந்திரமே பேச போகிறது. ஐந்தும் அடக்கு அடக்கு என்பார் அறிவிலார். ஐந்து புலனையும் அடக்கு அடக்குன்னு சொல்றவன் முட்டாள்னு எழுதினார். சொல்லிட்டு அடுத்த வார்த்தை போட்டார், ஐந்தும் அடக்கிய அமரரும் அங்கில்லை. தேவர்களால கூட ஐந்து புலனை அடக்க முடியாது. அடுத்த வார்த்தை ரொம்ப முக்கியம், ஐந்தும் அடக்கிடில் அசேதனமா. அஞ்சு புலனையும் நீங்க அடக்கிட்டீங்கன்னா நீங்க அசேதன பொருளாயிடுவீங்க. இயக்கம் இல்லாத ஒரு கட்டை போல. அதனால என்ன பயன்? மாறா என்ன செய்யணும்? ஐந்தினை அடக்காது அறிவறிந்தேன். அறிவுன்னா அந்த இடத்துல ஞானம். இந்த ஐந்தினையும் அடக்காமல் பக்குவப்படுத்தி ஞானம் அடையறதுக்கு இந்த ஐந்தையும் பயன்படுத்தும். நமக்கு கடவுள் என்ன பண்ணியிருக்க? மானுட வாழ்க்கைய கொடுத்திருக்க, மானுட தேகத்தை கொடுத்திருக்க, இந்த தேகத்திற்கு ஐந்து பொறிகளை கொடுத்திருக்க, அந்த பொறிகளால் செய்யப்படக்கூடிய புலன் தன்மையை கொடுத்திருக்க, இவைகளை எல்லாம் கட்டுப்படுத்த அல்லது இவைகளை எல்லாம் சரிப்படுத்த பக்குவப்படுத்த மனசு கொடுத்திருக்கார். அந்த மனசு சரியாக செல்லுகிறதா இல்லையா என்பதற்கு புத்தியை கொடுத்திருக்கார். மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் இதான அடிப்படை. மனத்துக்கு மேல புத்தி, புத்திக்கு மேல சித்தம், சித்தத்துக்கு மேல அகங்காரம். இது அடிப்படை இல்லையா? இந்த நான்கினால் தானே எல்லா புலன்களும் அடக்கப்படணும். இத இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இப்ப நம்ம வீடுகள் எல்லாம் பெட் அனிமல்னு இந்த நாய், பூனை எல்லாம் வளர்ப்பாரு. அது வளர்ந்த பிறகு நாம் என்ன சொல்லுகிறோமோ அதை அந்த விலங்குகள் செய்யக்கூடிய நிலைக்கு பயிற்சி கொடுக்கும் இல்லையா? அதை நாம கொடுமைப்படுத்தல, அதை பக்குவப்படுத்தும். வான்னா வரும், போனா போகும். தட்டுல உணவை வைத்ததன் பிறகு உண் என்றால் தான். அது போல நீங்கள் பெட்டனிமலை பழக்கிறது போல உங்க உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய அஞ்சு பொறிகள், அதனால் விளையக்கூடிய புலன்களை உங்கள் மனதையும் அறிவையும் கொண்டு சொன்னபடி கேட்கறது. அந்த பக்குவ நிலைக்கு நீங்க கொண்டு போறோம். இந்த அடக்கக்கூடாது. இந்த பெட்டனிமலை அடக்கணும்ன்றதுக்கோசரம் ஒரு கூண்டு செய்து உள்ள வச்சு பூட்டி விடலாமா? அப்புறம் எதுக்கு அதை வளர்க்கணும்? அது ஒரு கூண்டுக்குள்ளேயே இருக்குன்னா உனக்கு எதுக்கு அது? அது சுதந்திரமா எங்கன்னா அது இருக்கக்கூடிய இடத்துல விட்டுட்டு வந்துடலாமே. அப்போ அந்த விலங்கை நாம பழக்குவதன் காரணம் நாம் சொல்லுவதை கேட்கணும். அதே போல நம்முள்ளே இருக்கக்கூடிய புலன்களை நாம் சொல்ற மாதிரி கேட்கறதுக்கு அவைகளை நீங்கள் பயிற்சிக்கு உட்படுத்தியிருக்கோம். உங்களை மீறிட்டு அது போகக்கூடாது. உங்க மனம், சித்தம், புத்தியை விட்டு அது விலகக்கூடாது. ஏனென்றால் உதாரணம், ஒரு பொருளை பார்த்த உடனே இன்னைக்கு காலையில ஒரு வேடிக்கையான நிகழ்ச்சி நடந்தது.
எவ்வளவு பொருத்தமா அமையறதுன்றது. இது 3 நாளா நான் ஊர்ல இல்லையா, ஊருக்கு கிளம்புகின்ற அன்றைக்கு கார்த்திகை தீபம் இல்லையா, அன்றைக்கு காலையில நான் கிளம்பி போயிட்டேன். என் வீட்டினுக்கு மேல இருக்கக்கூடிய மருத்துவர் பல பல முறை அவர்களை பத்தி சொல்லி இருப்பேன். அவர்கள் என்ன செய்தார்கள்னா, அவர்கள் வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு பணிப்பெண்ணை விட்டு என் வீட்டுல வாயில்ல விளக்கேற்ற சொன்னார்கள். இது எனக்கு தெரியாது. ஏன்னா கார்த்திகை அன்று வீட்டுல ஒளி இல்லாமல் இருக்கக்கூடாது, என்ன ஒளி இல்லாமல் இருக்கக்கூடாது என்ன. வந்த உடனே நேற்று இரவு வந்த உடனே வீட்டு வாசல்ல விளக்கு இருக்கிறத பார்த்தா அது ரொம்ப நிறைவா இருந்தது, மகிழ்ச்சி எல்லாம் கூட. இன்றைக்கு அவருக்கு அந்த நன்றியை தெரிவிக்க, அவர்கள் ஆர்வத்தோட தானாக முன் வந்து செய்தார்கள். அதை நாம ஒரு வார்த்தை நன்றி சொல்றது எவ்வளவு பெரிய முக்கியம்னு மேல போனோம். போகும்போது அவருடைய அந்த மருத்துவருடைய கணவர் இருந்தார். அவர் சட்டுன்னு பனங்கிழங்கு வந்திருக்குன்னு தான் எடுத்துட்டு போங்க அப்படின்னு கொடுத்தார். உடனே இந்த மருத்துவர் தடுத்தாங்க. அவருக்கு வேண்டாம், கொடுக்காதீங்க, நீங்க போங்க சார், அது வேண்டாம் உங்களுக்கு. என்ன காரணம்? எனக்கு சர்க்கரை இருப்பதனால இந்த பனங்கிழங்கு சர்க்கரைக்கு ஏற்றது அல்ல, சர்க்கரை நோய் ஏற்றது அல்ல. சட்டுன்னு அப்போ அவர் கொடுத்த உடனே என் மனது ஆசைப்படுகிறது அதை பெறணும்னு. அருகில் இருந்த அறிவு தடுக்கிறது, மருத்துவர் தடுக்கிறது. அப்ப மனம் புத்தி தடுத்தது, என் சித்தம் அதை ஏற்றுக்கொள்ளுகிறது. அதனால பரவாயில்ல கொடுங்க சார், நான் கேட்கல. இவங்க வேண்டாங்களா, வேண்டாம், இறங்கிட்டு. சித்தம், அவர்கள் முடிவுதான் எனக்கு சரி என்று நான் என்னுடைய புலன் வழி போகாமல் சித்தத்தின் வழி கீழே வந்துட்டேன். சாதாரண நிகழ்ச்சி இது. இது ஏன் சொல்லுகிறேன்னு கேட்டா, நம்மை சுற்றி இருக்கக்கூடிய உலகத்துல நம்முடைய புலன்களுக்கு ஈர்ப்பை கொடுக்கக்கூடிய பல செய்திகள் இருக்கும். அந்த செய்திகள் அனைத்தும் நமக்கு நன்மை தரக்கூடியனவா தெரியாது. அதனால் நமக்கு என்ன ஏற்படும் என்பது நமக்கு தெரியாது. அவ்வாறு இருக்கக்கூடிய சூழ்நிலையில நமக்கு உண்டான சித்தமாக இருக்கக்கூடியவர்கள் சொல்றத கேட்கணும். அதுதான் அடிப்படை. இந்திரியத்தை ஈட்டியே வாட்டலும், அந்த இந்திரியத்தை ஏற்றுக்கொண்டு தடுத்து நிறுத்தல். வாட்டல்லாம் அதை அடக்கி ஒடுக்கிறது இல்லை, அதை பக்குவப்படுத்தல். வாட்டுறதுன்னா ஒண்ணும் வேண்டாம், இதெல்லாம் சாதாரண வார்த்தை. இந்த இரும்பு அடிக்கிற இடத்துல போய் பாருங்க, நெருப்புல வாட்டுவான் இரும்பு துண்டை. ஏனென்றால் இவனுக்கு அந்த இரும்பு துண்டு என்ன வடிவுல வரணும்னு ஆசைப்படுறானோ அப்ப நெருப்புல வாட்டி அடிச்சாதான் அவனுடைய தேவைக்கு ஏற்றாற் போல் அந்த இரும்பு துண்டு பயன்படும். வாட்டல்ன்ற பேரு. அந்த வாட்டல்ன்றது ரொம்ப கிராமங்கள்ல நெருப்புல துவட்டிக்கிட்டு இருக்கேன், ரொம்ப சாதாரண வார்த்தை, எவ்வளவு பெரிய தத்துவார்த்தம்னு பாரு. நம்ம புலனை வாட்டும் பக்குவப்படுத்தணும். ஏன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமா பக்குவப்படுத்துறோம். எல்லாருக்கும் சமையல் கூடத்துல இருக்கக்கூடிய அனுபவம் இருந்திருக்கு இல்லையா? எல்லா பொருளையும் ஒன்று போலவா நாம வேக வைக்கிறோம். கீரைன்னா மூடி இடாமல் வேக வைக்கணும், பால்னா மூடி போடாமல் கொதிக்க வைக்கணும், மற்றைய சில காய்கறிகளை மூடி இட்டுதான் வேக வைக்கணும். ஏன் இப்படி வைத்தார்கள்? அப்பொழுதுதான் அது பக்குவப்படும். அதே போலதான் நம்முடைய பொறிகள், அதை முழுமையுமாக பக்குவப்படுத்த வேண்டும். ஆகவேதான் அந்த ஒத்த உயிர் உடன் உண்மை உணர்வுற்று, இது ரொம்ப பெரிய விஷயம். ஒத்த உயிர் உடன் உண்மை உணர்வுற்று,
நாம வாழக்கூடிய உலகத்துல நம்மோடு வாழக்கூடிய மனிதர்னு சொல்லல. கவனிங்க, ஒத்த உயிர் உடன் உண்மை. இதை நான் திரும்ப திரும்ப சொல்றது, வள்ளுவர் இதை ஒப்புரவுன்னு சொன்னார். நம்மோடு வாழக்கூடிய ஒவ்வொரு உயிரும் நம்மோடு வாழுவதற்கு அதற்கு முழுமையுமான தகுதி இருக்கு, உரிமை இருக்கு. அதை நம்ம அடக்கக்கூடாது, நீக்கக்கூடாது. இது ஆங்கிலத்துல சொல்லணும்னாக்க கோ எக்ஸிஸ்டன்ஸ். நம்மோடு வாழக்கூடிய உயிர் அதனோடு சேர்ந்து நாம் வாழுதற்கு, அதுவும் வாழுதற்கு உண்டான சூழலை நாம தான் உருவாக்கணும். நான் வாழுதற்கு மட்டும் முக்கியமானதுன்னா இதெல்லாம் புராணங்கள்ல வெவ்வேறு விதமா சொல்லப்பட்டது. ஒண்ணு வேண்டாம், மகாபாரதத்துல கர்ணனிடம் எதனால் நாகாஸ்திரம் வந்தது, யாருன்னா மகாபாரதம் முழுதா படித்திருந்தால் தெளிவா சொல்லிடலாம். பாண்டவர்களுக்கு உரிய தலைநகர் கொடுக்கப்படாமல் போக அத்தினாபுரத்தை விட்டு வெளியே வந்து அவர்கள் இந்திரபிரஸ்தம்ன்ற ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து அங்க தலைநகரை அமைக்க முடிவு செய்கிறார்கள். அந்த இந்திரபிரஸ்தத்துக்கு பக்கத்துல ஒரு பெரிய வனம் இருக்கு, காடு. அந்த காலத்துல அந்த தப்பு நடந்திருக்கு. அந்த காட்டை அழிச்சாதான் நகரை உருவாக்க முடியும். அந்த காண்டவ வனம் அழிக்கப்படுகிறது. அந்த வனத்துல ஒரு பாம்பு இருக்கிறது. இதை அழிக்காத, இது நான் எங்கள் தலைமுறையாக இருக்கிற இடம் கேட்கல. தன் முன்னே தன் இனமெல்லாம் அழிவதை கண்ட அந்த பாம்பு இந்த அர்ஜுனனை பழித்தீர்க்க வேண்டும், அர்ஜுனனுக்கு உரிய தகுதியான எதிரி யார் என்று பார்த்து அங்க போய் நின்று, என்னை நீ வருங்காலத்தில் அர்ஜுனனோடு போர் செய்யும் போது என்னை பயன்படுத்து. எதற்கு? நாம வாழ வேண்டும் என்பதற்காக எந்த சூழ்நிலையிலும் அடுத்த உயிரை பண்ணக்கூடாது. ஒத்த உயிர் உடன் உண்மை உணர்வுற்று. நம்மோடு வாழக்கூடிய உயிர் நமக்கு இணையானது, நமக்கு ஒத்தது, அதற்கு ஒரு ஊறு வரக்கூடாதுன்னு வாழணும். இந்த உணர்ச்சி வந்துட்டதுன்னா உயிர் கொல்லாமை நின்றுடும். யாரையும் கொல்ல மாட்டோம், யாரையும் துன்புறுத்த மாட்டோம். அப்படி எழுந்தால் அப்படிப்பட்டதாகிய இது ரொம்ப இன்றைக்கு உலகளாவிய நிலையில பேசப்பட வேண்டிய கொள்கை, இந்த கோ எக்ஸிஸ்டன்ஸ். இந்த மானுடர்களுக்கு தான் அது ஒன்னும் புரியல. விலங்குகள், பறவைகள், மற்றன எல்லாம் இந்த கொள்கைக்கு இயற்கையாகவே அமைக்கப்பட்டிருக்கு. உதாரணம், ஒரு சின்ன மேற்கோள் சொன்னா புரியும்னு நினைக்கிறேன். ஒரு காடு இருக்கு, காட்டுல சிங்கம், புலி, மான், முயல் எல்லாம் இருக்கு. கொஞ்சம் யோசித்து பாருங்கள், அந்த காட்டுல இருக்கக்கூடிய மான்களுக்கும் முயல்களுக்கும் இல்ல காட்டுல இருக்கக்கூடிய எருமை போன்ற விலங்குகளுக்கும் தெளிவா தெரியும், நம்மை நாம் முறையாக காத்து கொள்ளவில்லை என்றால் இந்த காட்டு பகுதியில் இருக்கக்கூடிய புலியோ சிங்கமோ நம்மை வேட்டையாடி கொள்ளும். தெரியுமா தெரியாதா? தெரியும். தெரிந்ததன் பின்னும் ஏன் அந்த எருமையும் மானும் முயலும் அந்த காட்டிலேயேதான் வாழுகின்றனவே ஒழிய ஏன் வெளியே போறதில்லை? அவைகளுக்கு தெரியும் நமக்கு உண்டான இடம் இதுதான், இந்த இடத்தை விட்டுட்டு நாம வெளியே போயிட்டோம்னா முற்றிலுமாக அழிந்து போவோம். ஆகவே நமக்கு எது வந்தாலும் இங்க இருந்து கொண்டு நம்மை நாம் இயன்றவரை பாதுகாத்து கொண்டு வாழுதல் அடிப்படை. இத முதல்ல மாற்றின பெருமை மனிதன் தான். அவனுக்கு இந்த கோ எக்ஸிஸ்டன்ஸ் ஏன் புரியலன்னே தெரியும். அவனுக்கு அங்காகிலும் யாராகிலும் ஒரு எதிர்ப்பு கொடுத்தா உடனே வேற இடத்துக்கு போயிடும். அந்த இடத்துல ஒருத்தர் எதிர்த்து அங்கிருந்து வேற ஒரு இடம், எத்தனை இடத்துக்குன்னு இப்படி மாறிக்கொண்டே இருப்பாய்.
இப்ப நாம் வாழக்கூடிய இடத்துல நமக்கு இடர்பாடுகள் இருந்தாலும் அந்த இடர்பாட்டினை போக்கி நமக்கு உரியது இதுன்னு சொல்லணும். இல்ல அந்த இடர்பாட்டினை ஏற்றுக்கொண்டு அதன் ஊடாகவே நாம செம்மையா வாழணும். இந்த ரெண்டுமே நமக்கு கற்றுத்தரப்படாமலேயே விலங்குகளும் பறவைகளும் இதை செய்கின்றன. ஆனால் ஆறறிவு பெற்ற நாம் பலவற்றை கற்றும் இதை செய்யாமல் இருக்கும். அப்படித்தான் பல இடங்கள்ல இனங்களே அழிக்கப்படுகின்றன. இனி நம்மால் இங்கு வாழ முடியாது, நம்ம எதிர்க்கிறார்கள், எல்லோரும் கிளம்பி சென்று விடலாம் போய். அதனாலதான் ஒத்த உயிர் தான் வள்ளுவர் எழுதினார், ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான். நம்ம வாழுங்காலத்து நம்முடைய காலத்துல நான் வேடிக்கையாக சொல்லுவது உண்டு, தனித்தனி வீடுகளாக இருந்த காலம் போய் இப்ப பல குடியிருப்புகள், அடுக்குமாடி குடியிருப்புகள், நமக்கு பல்வேறு விதங்கள்ல சங்கடம்னா வேற வழி இல்லை, அந்த நிலைகள்ல ஒருவரை ஒருவர் சகித்து கொள்ளுகிறோம். எவ்வளவு பெரிய விஷயம்! டாலரன்ஸ்ன்றது பெரிய விஷயம். அதாவது இன்றைய இந்த பல அடுக்குமாடி குடியிருப்புல ஒரு வீட்டுக்கும் அடுத்த வீட்டுக்கும் இடைவெளி 9 to 12 அங்குலம் சுவர் தான். கொஞ்சம் சத்தமா பேசினீங்கன்னா அடுத்த வீட்டுக்கு கேட்கும். என்னெல்லாம் பேசப்படுகிறதோ அதெல்லாம் கேட்கிறோம். அவற்றையெல்லாம் கேட்டு நாம் அது போல அவைகளை மறந்து வாழ பழகி கொண்டிருக்கிறோம். யார் என்ன அடுக்குமாடி குடியிருப்புல தவிர்க்க முடியாது. சில உணவு முறைகள்லாம் நமக்கு பழக்கம் இல்லை, அந்த உணவு முறைகள் அடுத்த இல்லங்கள்ல செய்கின்ற பொழுது அதனால் உருவாகக்கூடிய மனம் நமக்கு ஒத்துக்காது. ஆனால் அதை ஏற்றுக்கொண்டாக வேண்டும். டாலரன்ஸ். ஆனால் மற்றைய நிலைகள்ல யோசிக்கிற மாதிரி அதெல்லாம் சிலதெல்லாம் ரொம்ப அனுபவங்கள்ல கற்றுக்கொண்டு. நான் என்னுடைய தந்தையார் ஒரு பொதுப்பணித்துறை பொறியாளர் பல முறை சொல்லியிருக்கேன். நாங்கள் ஒரு முறை செஞ்சி என்ற ஊருக்கு மாற்றப்பட்டோம். ராஜா தேசிங் கோட்டை இருக்கக்கூடிய ஊருக்கு. நாங்கள் குடியிருப்பதற்கு தேர்ந்தெடுத்த வீதி முழுக்க முழுக்க முகமதியர்கள் வீடு. வேற இடத்துல வீடு கிடைக்கல. அதனால நாங்கள் சென்று குடியமர்ந்த வீட்டிற்கு வலது பக்கம் இடது பக்கம் ரெண்டுமே ஒரு இஸ்லாமிய அன்பர்கள் வீடு. வேறு வழி இல்லை. இப்பொழுதாவது இவற்றையெல்லாம் கொஞ்சம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் வளர்ந்த காலம். அப்ப அது கிடையாது. அந்த வாசனையே ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்ப அந்த காலத்துல வீடுகள்லாம் எப்படின்னா, நான் பள்ளி பருவம் என்னுடைய ஸ்கூல் ஃபைனல் பீரியட்ல இருந்த இடம் 10th and 11th அங்கதான் படிச்சேன். செஞ்சி ராஜா தேசிங் அரசு மேல்நிலை பள்ளி, அன்றைக்கு உயர்நிலை பள்ளி, இன்று மேல்நிலை பள்ளி. அந்த வீட்டுக்கு பின்பக்கம் தோட்டம் இருக்கும். எல்லா வீடுகள்லையும் கிணறு இருக்கும். அங்கதான் அந்த கழிப்பிடம் உண்டான பகுதி இருக்கும். இப்பெல்லாம் வீட்டுக்குள்ளேயே கொண்டு வந்துட்டோம்ல, அதெல்லாம் இன்னைக்கு கிடையாது. வெளியே தான் இருக்கும். குளியலறை, கழிப்பிடம், கிணறு. நாங்கள் குடி வந்த மறுநாள் எங்களுக்கு அடுத்த வீட்டுல இருக்கக்கூடிய இஸ்லாமிய குடும்பத்தினுடைய மூத்த பெண்மணி, அவர்களை பூமான்னு தான் கூப்பிடுவார்கள். அத்துணை பேருக்கு அவர்கள் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் தெரியுமா? அவங்க வீட்டுல, நம்ம வீட்டுல புலால் சமைக்கின்ற பொழுது இனி வீட்டுக்குள்ள சமைக்க கூடாது, தோட்டத்தில் கொண்டு சமையுங்கள். சமைப்பதற்கு முன்பு தோட்டத்திலிருந்து பாருங்க, அவர்கள் வீட்டு சமையலறை ஜன்னல்லாம் திறந்து இருந்ததுன்னா அவங்க கிட்ட போய் சொல்லுங்க, உங்கள் சமையலறை ஜன்னல் எல்லாம் மூடிக்கொள்ளுங்கள் அப்படின்னு. அதற்கப்புறம்தான் நாங்கள் குடியிருந்த அந்த 2 ஆண்டுகளும் அவர்களுக்கு அதுதான் சட்டம். இதுக்கு பேர் தான் ஒத்தது அறிதல்னு பேரு. நாம் வாழுகிறோம், நம்முடைய தேவைக்காக நாம் பயன்படுத்தக்கூடிய நம்முடைய வாழ்க்கை முறை அடுத்தவர்களுக்கு ஒரு இடையூறாகவோ இன்னலாகவோ இருக்கக்கூடியன ஒன்று என்றால் அதை நாம மாற்றிக்கொள்ளும். இது ஒரு பெரிய பண்பாடு.
இது யார் செய்தாலும் பாராட்டப்படணும், இல்ல மாற்று சிந்தனையே கிடையாது. இது ஒரு அழகான வேற எந்த விதத்துல நீங்கள் கல்ச்சரலி டெவலப்டுன்னு காமிக்க முடியும்? நான் பண்பட்டு இருக்கிறேன், மனித நாகரீகத்துல நான் பண்பட்டு இருக்கிறேன் என்பதை எப்படி காமிக்க முடியும்? நீங்கள் பள்ளிக்கு போக வேண்டாம், பெரும் படிப்புகள் படிக்க வேண்டாம், பொது மேடைகள்ல பேச வேண்டாம், பொது நிகழ்வுகள்ல கலந்து கொள்ள வேண்டாம். வீட்டில் இருந்த வண்ணம் இருந்து கொண்டு நீங்கள் உங்கள் பண்பாட்டை வளர்க்க முடியும். இதை விட மிகச்சிறந்த பண்பாடு வேற எது? இந்த சில நேரங்கள்ல ரொம்ப நெகிழ்ந்து போகக்கூடியவைகள் இதெல்லாம். மனிதர்கள் எந்த அளவிற்கு பண்பட்டு இருக்கிறார்? நான் வேற ஒரு நிகழ்ச்சியில கூட இத வேற விதமான ஒரு அணுகுமுறையில சொன்னேன். ஒரு நடன நிகழ்ச்சியை தயாரித்திருந்தோம், அதை எல்லோரும் ஒத்திகை பார்த்தார்கள். அந்த ஒத்திகை சரியா இருக்கான்னு ஒரு அனுபவப்பட்ட ஒரு நடன ஆசிரியர் வந்து பார்த்தார். அவருக்கு சில குறைகள்லாம் தெரிந்தது அவர்கள் செய்த ஒத்திகையில. அதை கொஞ்சம் கடுமையா சொல்லணும்னு முடிவு பண்ணார். உடனே என்ன பார்த்தார், சார் நீங்க மற்றபடி இவர்கள் பாடினதெல்லாம் சரி, அந்த பாவங்கள் சரி இல்லையா, சில இடங்கள்ல எனக்கு கொஞ்சம் ஜதிகள் இதெல்லாம் கொஞ்சம் இவர்களை சரி பண்ணணும், நான் கொஞ்சம் கடுமையா திட்டணும், நீங்க கிளம்புங்க அப்படின்ட்டு. அதாவது அவருடைய நாகரீகம் என் முன்னே கடுமையான சொற்களை பேசிவிடக்கூடாது. ஒரு ஆசிரியரா இருந்த தைரியமா சொல்லலாம், இது மாதிரி நீங்கள் செய்தது. ஏனென்றால் எங்காயிலும் இவர் கடுமையாக பேசி அந்த மாணவர்களுக்கு முன்னாடி நான் அமர்ந்து நான் இருக்கின்ற வரைக்கும் அவர் என்ன சொல்ல வருகிறாரோ சொல்லுவதற்கு வாய்ப்பு இல்லை. இதெல்லாம் குழப்பம். அதனால என்னை வெளியே அனுப்பிச்சிட்டார். இதுக்கு எல்லாம் பேருதான் நான் ரொம்ப அழகா சொல்லுவேன், மிகச்சிறந்த பண்பாடு. அதுதான் ஒத்த உயிர் உடன் உண்மை உணர்வு. நம்மோடு வாழுதற்கு ஒத்த உயிர்கள் நம்முடன் வாழுகின்றன என்பதற்கு உண்டான உணர்வு நமக்கு இருக்கணும். உணர்வுற்று பெத்தம் அறுத்தலுமாகும். இவைகளையெல்லாம் உணர்ந்ததன் பின் பெத்தம் அறுத்தல்னா பற்றுன்னு அர்த்தம். பற்று அறுக்கணும். வேடிக்கையாக எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளணும், உலகத்தோடு ஒட்ட ஒழுகணும், பிறர் துன்பம் எது என்று உணரணும், அதே நேரத்தில் பற்றினையும் அறுக்கணும். இங்க நிறைய பேர் என்ன நினைத்திருக்கிறார்கள், பற்று அறுத்தல் என்பது எதன் மீதும் ஈடுபாடு காட்டாமல் இருப்பதுன்றது இல்லை. நீங்கள் எதன் மீது ஈடுபாடு கொள்கின்றீர்களோ அதனால் தோன்றக்கூடிய விளைவுகள் உங்களை பாதிக்காமல் வைத்துக் கொள்வதற்கு பேர் பற்றறுத்தல். நீங்கள் ஒரு துறவியாக இருப்பதாக வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு கற்பனை. பற்றறுத்தலுக்கு உண்டான மேற்கோள். நீங்கள் துறவியாக இருக்கிறீர்கள், அந்த ஊர்ல ஏதோ ஒரு ஊருக்கு செல்லுகிறீர்கள். அந்த ஊர்ல இருக்கிற ஒரு தனவந்தர் தன் இல்லத்திற்கு தினம் யாரேனும் ஒரு சில துறவிகளை அழைத்து அவர்களுக்கு உணவிட்டதற்கு பிறகு அவர் உண்ணுவதான வழக்கம். சரி, நீங்கள் செல்லுகிறீர்கள், உங்களை அழைத்து தலைவாழை இலை போட்டு பல்வேறு விதமான பக்குவப்படுத்தப்பட்ட எல்லா வகையான உணவுகளையும் இட்டு நீங்கள் சாப்பிடுகிறீர்கள். அப்புறம் அவரை வாழ்த்தி விட்டுட்டு நல்ல உங்கள் பயணத்தை தொடர்கிறீர்கள். அடுத்த ஊருக்கு போகிறீர்கள். அங்கு ஒருவர் இருக்கிறார், அவருக்கு இதே போன்றதாகிய வழக்கம். யாரேனும் ஒரு சில துறவியர்களுக்கு உணவளிக்க வேண்டும், அதன் பிறகு தான் உண்ண வேண்டும். உங்களை அழைக்கிறார், போகிறீர்கள். மிக சாதாரணமான உணவு. நம்ம பேச்சு வழக்கில் சொல்லுவோம் இல்லையா, தடபுடலாம் அல்ல, வெறும் சாதாரணமான உணவு. அந்த உணவை உண்ணுகின்ற பொழுது நேற்று நாம் அந்த ஊரிலே அவர் கொடுத்த இவ்வளவு வகை வகையான உணவுகளை எல்லாம் உண்டோமே, இன்று இது போன்றதாகிய மிக சாதாரண
உணவை உண்டு கொண்டு இருக்கிறோமே என்ற சிந்தனை உங்களுக்குள்ள வரக்கூடாது. இதுக்கு பேருதான் பற்றறுத்தல். எது கிடைக்கிறதோ அதை ஏற்றுக்கொள்ளணும். அதுவாக நீங்கள் மாறக்கூடாது. அதுவாக நீங்கள் மாறினீர்கள்னா இன்னல் தான். ஆகவே சாதாரண உணவை உண்ணுகின்ற பொழுது நேற்று உண்ட அறுசுவை உணவு நினைவிற்கு வந்தது என்றால் நீங்கள் பற்றறுக்கவில்லை. உண்ணுதல் என்பது உடலின் தேவை கருதி உண்ட உடனே மறக்கணும். முடிந்து விட்டது, அவ்வளவுதான். அதை மனதுல நாம ஏற்று தொடர்ந்து நம்மோடு அதனை பயணிக்க விட்டோம்னா அது நம்மை பற்று உள்ளவனாக மாற்றும். அப்ப இந்த சுவையான உணவை தவிர நான் எதுவும் உண்ணுவது இல்லை. இல்ல அந்த சாதாரண உணவு அளித்தவற்ற ஒரு துறவியை அழைத்து உணவு அளிக்க வேண்டும்னா இப்படியெல்லாம் சாதாரண உணவெல்லாம் கொடுக்க கூடாது, நல்ல பல்வேறு விதமான சுவைகளோடு உண்டான உணவை படைத்து தரணும்னு சொன்னீங்கன்னா எவ்வளவு பெரிய தவறு அது. அப்போ சரி, இந்த ஊரை விட்டு அடுத்த ஊருக்கு போறோம். அங்க ஒருவன் சாதாரண கஞ்சியை கொடுக்க, நோக்கம் கொடுத்தல் தானே ஒழிய அது உண்ணப்படுவதற்கு உண்டான அளவில் இருந்தால் போதுமானது. அது இத்தகைய சுவையோடுதான் இருந்தாக வேண்டும் என்ற எண்ணம் மனதில் தோன்றினால் உங்களுக்கு உணவு பற்றிய பற்று இருக்கிறது என்று. இதே மாதிரி ஒவ்வொன்றோடையும் பொருத்திப்பார். உடுத்துவதற்கு ஆடை வேணும், இன்ன ஆடைதான் வேணும்னு சட்டம் இருக்கா? அதனால்தான் வள்ளுவர் கூட சொன்னார், அந்த உடுக்கை இழந்தவன், உடுத்தப்படுவன எல்லாம் உடுக்கை தான், உன் மானத்தை உடலை மறைக்க உடையதவளவு, அது இன்ன தகுதியோடு தான் இருக்கணும். இதை யார் நிர்ணயம் பண்ணது? நான் என்னுடைய பரதநாட்டியத்தில் இருக்கிற அன்பர்கள் பலருக்கு தெரியும், நான் வீட்டுல கட்டி கொண்டு காதி வேட்டியோடு அப்படியே நிகழ்ச்சிகள்லாம் கலந்து கொள்ள போயிடுவேன். இதுவரைக்கும் என்னை யாரும் வெளிப்படையா விமர்சனம் செய்ததில்லை. அவர்களுக்கு உள்ளுக்குள்ள என்ன விமர்சனம் இருக்கோ அதை பத்தி எனக்கு கவலையும் கிடையாது. ஆனால் என் வீட்டுல இருக்கிறவங்க சொல்லுவாங்க, என்னப்பா இந்த மாதிரியான இடத்துக்கு போறீங்க, கொஞ்சம் இது ஆடை இல்லையான்னு. இது ஆடை, இதுல என்ன தவறு கண்டுட்டேன்? உடனே அடுத்த கேள்வி சொல்லுவாரு, உங்ககிட்ட இல்லாமல் இருந்தால் நான் ஒண்ணும் சொல்ல மாட்டேன், நிறையதான் இருக்கு வெரைட்டியா, அதனால எல்லா சுமையையும் நானே கூட்டிக் கொள்ள முடியாது. இது ஒரு அடிப்படை. இந்த பக்குவம் நாம் மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு செயலிலும் வந்தால் ஒத்த உயிர் உடன் உண்மை என்ற உணர்வு வரும். அதான் நான் சொல்லியிருக்கேன் பலமுறை, நம் தேவைக்கு மட்டும் வாழ ஆசைப்பட்டுட்டோம்னா போதும், உலகத்துல எல்லோருக்கும் எல்லாம் கிடைச்சு. நமக்கு உண்டான தேவை எதுவும் அதுக்கு மட்டுமே வாழும், அதை மட்டுமே வாங்கி நுகரணும். அந்த நிலைக்கு வந்தோம் என்றால் நாட்டுல வறுமையே இருக்காது. நாட்டில் வறுமை இருப்பதற்கு காரணம் ஒரு சிலரினுடைய ஆடம்பரமான செலவும் அதீதமான பொருள் சேர்ப்பும் தான். இதுல எனக்கு மாற்று சிந்தனையே கிடையாது. இந்த இடத்துல போய் அவனுடைய தலையெழுத்து, அவன் விதி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இந்த மாதிரியான சாதாரண செயலுக்கெல்லாம் பெரிய அளவுல போய் தத்துவம் எல்லாம் சொல்லக்கூடாது. மற்றவர்களுக்கு செல்ல வேண்டிய பலவாகிய பொருள்களை நம்மிடம் இருக்கக்கூடிய பொருள் கொள்ளும் திறத்தினால் வாங்கி அடைச்சி வச்சுக்கிறோம். ஆங்கிலத்துல சொல்லுவோம் இல்லையா, ராட் பேக்குன்னு, அந்த மாதிரி. இதுதான் அடிப்படை. ஆகவே பெத்தம் அறுத்தலும் இவ்வாறு நமக்கு உரியன அல்லாதன நமக்கு தேவைக்கு மிகுவன என்பதை உணர்ந்து அதன் மீது உளதாகிய பற்றை அறுத்தால் ஆகும் பிரம்மம். இந்த செயல்களை நீங்கள் ஈடுபட்டால் சத்தியத்தை உணருங்கள். எந்த சூழ்நிலையிலும் பிறருக்கு துன்பம் தர வேண்டும் என்று எண்ணாதீர்கள்.
உங்களினுடைய இந்திரியங்களையும் அதன் வாயிலாக தோன்றும் புலன்களையும் பக்குவப்படுத்தி அறிவின்படி அதை செயல்படுத்த விடுங்கள். உங்களுடன் வாழக்கூடிய உயிர்கள் அவைகளினது தேவை இணைத்து என்று அறிந்து அதற்கு உரியன செய்யுங்கள். பின் பற்றினை அருங்கள். இந்த நிலைகளை நீங்கள் செய்வதாக இருந்தால் நீங்கள் பிரம்மமாக மாறிவிடுவீர்கள். பிரம்மத்தை தெரிய வேண்டாம், நீங்கள் பிரம்மமாக மாறுவீர்கள். பிரம்மத்தை தெரிந்து கொள்ளுதல் பெரிதா, பிரம்மமாக வாழுதலாக பெரிதான? பிரம்மமா வாழ, இதுதான் பிரம்மம்னு தெரிந்து கொண்டு பாடம் நடத்த வேண்டாம். பிரம்மமாக நாம் வாழ. நன்றி.